user is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி உருவாகியுள்ளது. இது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். ஆன்மீக அரசியலை முன்னெடுப்பதற்காக இருவரும் ஒன்று சேர்வதை நாங்கள் மனதார வரவேற்கின்றோம். கழக அரசை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஊரிலே திளைத்து ஊறிக்கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இருவரும் தங்களது நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வந்து முடிவெடுத்திருக்கிறார்கள். வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் இல்லைங்க. எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துக்கு தலைவர் மாத்திரங்க ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். இது வந்து ஒரு பெருசுபடுத்த வேண்டிய விஷயம் இல்லைங்க. வரவேற்கிறோம். கூட்டணி நாங்கள் வரவேற்கிறோம். அண்ணாமலைக்கு இந்த பதவியை நீங்கள் இது பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் அவர் மென்மேலும் இன்னும் மேலே வருவார். அதுக்காக நாங்கள்லாம் ஆதரவு தெரிவிக்கிறோம். வந்ததுக்கு அவரும் அவர் கூட இருந்து இன்னும் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாருங்க அவருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி வந்து அரசியல் கட்சிகளில் சில மாற்றங்களும் வரலாம், சில நேரடியான எதிர்ப்புகளும் வரலாம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து மக்கள் விரும்புகிற அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா அது நல்லாயிருக்கும். அதாவது வந்து எங்களை மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் இன்னைக்கு வந்து இந்த அரசியல் மாற்றத்தில் எது வேணாலும் நேரலாம். ஒரு காலகட்டத்தில் இந்திரா காந்தியவே எதிர்த்து இந்திரா காந்தியில் மதுரையிலிருந்து கூடி போகும்போது அவங்கள வேற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இந்த வேற அந்த அந்த அன்னைய அரசியல் கட்சி நடத்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் அதே வாரத்திலேயே இந்திரா காங்கிரஸும் இந்த மாற்று கட்சி கூட்டணி வந்தது. அதே போல தான் இதையும் நினைக்கிறோம். அண்ணாமலை வந்து மிகப்பெரிய ஒரு கட்சி முன்னேற்றத்துக்காக பாடுபடக்கூடியவர், கட்சி முன்னேற்றம் வேணும்னு பாடுபடக்கூடியவர். அவருடைய மாற்றம் அந்த கட்சியினுடைய முடிவுக்கு அவர் கட்டுப்பட்டு நடக்கிறாரு. அதனால அந்த இயக்கம் வளருவதற்கு உண்டான சூழ்நிலையை அவர் உருவாக்குவார் இனிமேல் இருக்கு. இன்று ஏற்பட்டுள்ள அந்த அதிமுக பாஜக கூட்டணியை எப்படி பார்க்குறேன்னா, அதிமுகவில் எனக்கு எங்கள் கட்சியில் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு எப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்க எடப்பாடியார் அந்த 1.5 கோடி தொண்டர்கள் விருப்பம் இல்லை பாஜக சேரணும்னு. ஆனால் வேற நிர்பந்தத்தின் காரணமாக மேல்மட்ட தலைவர் 100 பேரும் இருப்பாங்க மேக்சிமம். அந்த 100 பேரோட இக்கட்டான சூழ்நிலையில் அவருக்கு வழி இல்லாமல் பாஜக கூட்டணியில் போய் சேர்ந்துருக்காங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் இதே தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள்னு சொல்கிறாங்க, அவரோட உண்மை விசுவாசின்னு சொல்கிறாங்க, எல்லாருடைய எம்ஜிஆரோட உண்மை தொண்டன்னு சொல்கிறாங்க. அவங்களோட விருப்பம்னா என்னென்னா, அந்த அம்மா கடைசியாக சொன்னது என்னென்னா, நான் சரித்திர பிழை வாழ்நாளில் நான் செய்த மிகப்பெரிய தவறு பாஜக கூட்டணி வச்சது தானே அந்த அம்மா ஓப்பனாக சொன்னாங்க. இனிமேல் அந்த சரித்திர பிள்ளையில இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி அவங்க பாஜக இனிமேல் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு உறுதியாக சொன்னாங்க. அப்படி உள்ள உண்மை விசுவாசியான இந்த எடப்பாடியார் பாஜக கூட்டணி வச்சிருக்க கூடாது. ஏன்னா இவங்களோட இக்கட்டான சூழ்நிலையில இன்னைக்கு இருக்க நிர்பந்தத்தினால வேற வழி இல்லாம பாஜக கூட்டணி வச்சிருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா, இந்த அண்ணாமலை மாற்றப்பட்ட காரணம் என்னன்னா, இவங்களோட உடன்படிக்கை ஒப்பந்தம். அப்படிதான் நான் பாக்குறேன். அண்ணாமலை மாநிலத்தில் இருக்க வரை நான் உங்களுக்கு கூட்டணி போட மாட்டேன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால அவரை மாற்றிவிட்டு இன்னைக்கு வேற ஆளா போட்டிருக்காங்க. மற்றபடி வேற ஒண்ணுமே இது பெரிய கூட்டணியெல்லாம் தெரியல. இதுல என்னன்னா, மற்ற அடிமட்ட தொண்டர்களோட விருப்பம் கொஞ்சம் கூட இல்லை. அங்க பாஜக சேர்ந்ததுக்கு எல்லாரும் மனம் வெறுத்து போயிருக்காங்க. மேல்மட்டம் உள்ள தலைவர்களோட ஒரு நிர்பந்தத்தினால அவங்களோட இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை அவங்க அதுலயும் தப்பிக்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு பாஜக கூட்டணி சேர்ந்திருக்காங்கன்னு நான் பாக்குறேன். அவ்வளோ. வணக்கம். அவர் நல்லவரா கெட்டவரெல்லாம் தெரியாதுங்க தலைவரை. ஆனா வந்து பாஜகவுல அவர் இன்னும் சிறப்பா செயல்பட்டவர் தான். இன்னைக்கு அவர் மாற்றம் அவசியம் கிடையாது. என்ன நான் எப்படி பாக்குறேன்னா, எடப்பாடியோட ஒரு நிர்பந்தத்தினால அவர் மாத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எண்ணத்தில் நலம் இருந்தால் இன்பமே வாழ்க்கையில். இந்த பாட்டை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிரித்து வாழ வேண்டும் என்ற படத்துல மேரானாம் அப்துல் ரஹ்மான் என்று அந்த பாடலை பாடியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த அதிமுகவை நிறுவியவர். இந்த சிறுபான்மை மக்களுக்கு அவரால் முடிந்தளவு என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்தவர். அந்த கட்சியை இன்று வழிநடத்தக்கூடிய எடப்பாடி அவர்கள் என்றுமே பிஜேபியோடு நான் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று புரட்சி தலைவி ஜெயலலிதா வழியில் சொல்லிவிட்டு இன்று எந்த நலனுக்காகவோ இன்று கட்சியை கொண்டு போய் அடமான வைக்கிறார். அந்த கட்சியினுடைய தொண்டர்களே ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஒவ்வொரு இஃப்தாருடைய நிகழ்ச்சியிலையும் கலந்து கொண்டு பேசக்கூடியவர்கள். இவர் எடப்பாடி சிறுபான்மையினரை முற்றிலுமாக ஒழித்து கட்ட வேண்டும் என்ற நடவடிக்கையில் இறங்கி இருக்கக்கூடிய பிஜேபி அரசு, மத்திய ஒன்றிய அரசு இன்று வக்பு வாரிய சட்டத்தை, திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியருடைய சொத்துக்களை சூறையாட
இன்று எல்லா விதமான நிகழ்வுகளையும் நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த கட்சியோடு இன்று கூட்டணி வைத்து இந்த சட்டமன்ற எலெக்ஷன் சந்தித்தால் நிச்சயமாக சிறுபான்மையாக இருக்கட்டும், இந்த அதிமுகவுடைய தொண்டர்களாக இருக்கட்டும், யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அதோடு மட்டும் இல்லாம தனக்கு வந்ததெல்லாம் பொய் சொல்ற அண்ணாமலையை மாத்திட்டு இன்னொரு மாநில தலைவரை போட்டிருக்காங்க. எங்களுக்கு யாரு மாநில தலைவர் வர்றாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்க எப்படி செயல்படுறாங்கிறதா முக்கியம். அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. நிச்சயமாக சொல்றேன், ஏற்கனவே அதிமுக இருந்த வாக்கு சதவீதம் இன்னும் அது குறையுமே தவிர நிச்சயமாக பிஜேபி கட்சியோட இணைந்து இருக்கக்கூடிய இந்த நிலையில அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு முற்றிலுமாக மறுக்கப்படும் இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்களா என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி. இப்ராஹிம் பாபு, சகோதரர். பாரதிய ஜனதா கட்சியோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய தினம் கூட்டணி வைத்திருப்பது, எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுகவில் உட்பட யாருக்குமே அதில் ஒரு திருப்தி இல்லை. ஒரு அதிருப்தியோடு தான் இந்த கூட்டணியை வைத்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால், இனி ஒருபோதும் பாஜகவோடு கூட்டு வைக்க மாட்டேன் என்று சொன்ன ஜெயலலிதாவின் அடிச்சுவடை பின்பற்றக்கூடிய இவர்கள் இப்படி ஒரு மோசமான முடிவை எடுத்து ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய நலனுக்கு எதிராக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டை பொறுத்தளவில் யார் வேண்டாலும் ஆளலாம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஆளக்கூடியவர்கள் மக்கள் நலனுக்காக ஆள வேண்டும். எங்களுக்கு அதிமுகவோ திமுகவோ எதிரி கிடையாது. இங்கே பெயர் முக்கியம் இல்ல, கொள்கை ஆள வேண்டும். அந்த கொள்கை மக்களுக்கான கொள்கையா இருக்க வேண்டும். அனைத்து தரப்பு மக்களும் நிம்மதியோடும் அவரவர் வழிபாட்டு தலங்களில் வழிபடுகின்ற உரிமையோடும் வாழ வேண்டும் என்பதே நம்முடைய நிலைப்பாடு. பிஜேபியோட எப்போதுமே கூட்டணி இல்லைன்னு சொன்னது முதல்ல சொன்னது உண்மைதான். அது எதற்கான காரணம்னா, திமுக வலுவாக இருக்குது. ஸோ அதை வீழ்த்தணும்னு சேர்ந்து தான் ஆகணும். ஏற்கனவே அம்மா சொல்லியிருந்தாங்க, அதே மாதிரி தான் திமுகவோட பிஜேபியோட வாழ்நாளெல்லாம் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடியார் கூட்டணி வச்சுருந்தாரு. கூட்டணி வச்சு 2 தேர்தல் சந்திச்சாங்க. அதெல்லாம் வாஸ்தவம் தான். போன முதலமைச்சர் பிறலையும் என்டிஏ நம்ம ஏடிஎம்கேல சேர்ந்து அந்த முடிவெல்லாம் எடுத்தாங்க. இப்போ ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. திமுகவை விட்டா இன்னி நாட்டையே சுரண்டி எடுத்துருவாங்க. அதனால அப்படி ஒரு காரணத்தில் இருக்காங்க. மக்கள்லாம் விலைவாசி உயர்வு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேலை இல்லாதது, அங்கே வருமானம் இல்லை, ஒவ்வொரு தனிநபர் வருமானமும் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்படி இருக்க சூழ்நிலை திமுக ஆட்சி ரொம்ப மோசமாச்சு. மக்களே ரொம்ப எதிர்ப்பு. இவங்களை காலி பண்ணணும்னா வேற வழி இல்லை. அப்போ எடப்பாடி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு. நமக்கு ஒரு சரியான ஒரு கூட்டணி அமைஞ்சாதான், பெரிய பெல்ட் அமைஞ்சாதான். ஏன்னா எம்பி எலெக்ஷனில் கூட்டணி இல்லாதனால தான் ஒரு 4-5 ஒரு 10 சீட்டு வர போயிருச்சு. இப்போ எம்பி எலெக்ஷனில் ஒரு கூட்டணி வச்சுருந்தா ஒரு 10 எம்பி கிடச்சிருந்துருக்கும். அதெல்லாம் யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்து ஒரு பிஜேபியோட என்டிஏ அலையன்ஸில் சேர்ந்துருக்காரு. நல்லா வரவேற்கத்தக்கது தான். சேர்ந்தால் தான் இந்த திமுக ஆட்சியை வீழ்த்த முடியும். முஸ்லீமில் எப்படின்னா, அவங்க எடப்பாடி கூட்டணி வைக்காதனால எல்லாம் அவங்களுக்கு இது பண்ணாங்க, ஆதரவாக இருந்தாங்க. இப்போ அவங்க இது கூட்டணி வச்சுட்டாங்கன்னா யாரும் அவங்களுக்கு இது பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதான் இது எங்களோட இது. அதான் முஸ்லீமில். ஆமாம், முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா மோடிகிட்ட கூட்டணி வச்சாக்கா இது பண்ண மாட்டாங்க. இப்போ எடப்பாடி கூட்டணி இல்லாமல் இருந்தார், அதனால தான் போனாலதான் அவங்க ஓட்டு போட்டாங்க. கூட்டணி வச்சுட்டாங்கன்னா யாரும் நல்லா ஓட்டு போட மாட்டாங்க. அது முஸ்லீம்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு அவங்க. அது காரணம்லாம் நமக்கு அந்த இது அவ்வளோவா தெரியாது. அதான் ஒற்றுமை. காரணம் என்னன்னா, இப்போ மோடி தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்ற ஒரு இதுக்குனால இது பண்ணுறாங்க, புறக்கணிக்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் ஒன்று சேர முடியும். இவங்களே 3 பேர் பிரிக்கிறாங்களே, அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும்? எடப்பாடி, ஓபிஎஸ், சசிகலா இவங்க 3 பேருமே ஒன்று சேர்ந்தாலே ஜெயிக்கலாம். இவங்க 3 பேருமே 3 ஆக்குறாங்களே, 8 3 பிரிக்கிறாங்களே, எப்படி சேர முடியும், ஜெயிக்க முடியும்? இவங்க 3 பேர் முதல்ல ஒன்று சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும். இல்லாட்டி திமுக கட்சிக்காரங்க அவங்க அடுத்த ஆரம்பிச்சு தான் இருப்பானுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. தமிழ்நாடு இப்படியே தான் கிடக்கும். இவங்க ஒண்ணு சேர்ந்தாலும் வேஸ்ட் தான். அது இவங்க 3 பேர் ஒண்ணு சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும். கண்டிப்பா ஏடிஎம்கே பிஜேபி செய்யறது நல்லதுதான். ஏன்னா இப்ப நடக்கிற ஆட்சி ரொம்ப சுத்தமா சரியில்லை. மக்கள் விலைவாசி ஏற்றம்,
அது மாதிரிலாம் இருக்கனால ஒரு ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக தேவை. பிஜேபி ஏடிஎம்கே செய்கிறது வரவேற்கத்தக்கது தான். அது எப்படி பார்க்குறேன்னா, நம்ம ஏடிமிக்க வந்து எப்பயும் போல தனிச்சு நின்றுட்டு அவங்க நிற்கணும். நான் வந்து இதில் வந்து சேர மாட்டேன்னு சொல்லி பிஜேபி சேர மாட்டேன்ட்டு ஏன் இன்னைக்கு வந்து ஒன்றா சேருங்க? இது நீ எப்பயுமே நம்ம வந்து ஏடிஎம் நம்ம மாதிரி வந்து நின்று தனிச்சு நின்று ஜெயிக்க வேண்டியதானே? நம்ம வந்து ஏன் எதுக்கு நம்ம ஓபிஎஸ் எடப்பாடி அப்படின்னு எல்லாம் ஒன்றா எல்லாமே ஒன்றா சேருங்க. சின்னமாக வரைக்கும் சேர்ந்து எல்லாம் நீங்கள் வந்து அடிச்சு பாருங்க. இது ஜெயிக்கதான் எல்லான்னு மட்டும் பாருங்க. அப்புறம் யார் வேடிக்கை அவங்க தான் முதலமைச்சர். இது வந்து எல்லாம் கூட்டி இன்னைக்கு கடைசி கட்டில் போய் அவங்க வேணா இவங்க வேணா அவங்க வேணா அதுக்கு என்ன அர்த்தம்? அதை நம்ம வந்து அது வந்து எப்பயுமே ஏடிஎம்கே ஜெயிக்கணும். இதான் வழி. எல்லாம் ஒன்றா சேரணும். சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏடிஎம்கே ஜெயிக்கும். மிக அற்புதமான கூட்டணி. நம்முடைய தேசிய தலைமை சரியான நேரத்திலே மிக சரியான முடிவை எடுத்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த காட்டாட்சியை மாற்ற வேண்டும் என்ற சூழலை உருவாக்கிய காரணத்தால் நம்முடைய கூட்டணி மிக பலமாக அமைந்திருக்கிறது. அதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்பு அமர்ந்து இந்த கூட்டணியை உருவாக்கியிருக்கார்கள். தமிழகத்திலே நடந்திருக்கக்கூடிய இந்த மோசமான சூழ்நிலையிலிருந்து மீள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டணி. இளைஞர்கள் வாழ்க்கை கஞ்சா போன்ற போதைப் பொருட்களால் சீரழிந்திருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலைமையில் இருக்கிறது. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வு என்று இவர்கள் கை வைக்காத இடமே இல்லை. ஊழலும் இவர்கள் செய்யாத இடமே இல்லை. அனைத்தும் ஊழல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த ஒற்ற சிந்தனையோடு இருக்கக்கூடிய கட்சியான தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அதிமுக இணைந்திருக்கிறது. அதிமுகவும் தமிழகத்திலே வழிநடத்தும் என்று மிக தெளிவாக நம்முடைய தேசிய தலைமை கூறியிருக்கிறது. அதை நான் நிச்சயமாக வரவேற்கிறோம். மிக அற்புதமான கூட்டணியாக வெற்றி கூட்டணியாக அமைந்ததை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாமலை மாற்றம் அதை பற்றி பார்வை. அண்ணாமலை அவர்களுடைய மாற்றம் என்பது தவறு. அண்ணாமலை மாற்றம் இல்லை. அவரை புதிய பதவிக்கு ஏற்றம் பெற இருக்கிறார். தேசிய தலைமையிலே மிகப்பெரிய பொறுப்பு காத்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சரை கூறியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் பருவ மாற்றம் என்பது அனைவரும் அறிந்தது. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தலைவர்கள் எல்லா மட்டத்திலும் கிளை தலைவர்கள், மண்டல தலைவர்கள், மாவட்ட தலைவர், மாநில தலைவர், தேசிய தலைவர் உட்பட அனைத்தும் மாற்றத்துக்குரியதே என்பது இங்கே அனைவருக்கும் தெரிந்தது. மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஊடகம் வாயிலாக வரக்கூடிய செய்திகளை மக்கள் வேறு விதமாக நம்பிக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று நடந்த நிகழ்வில் கூட இரட்டை குழல் துப்பாக்கியாகத்தான் செயல்பட போகிறோம் என்றும் நம்முடைய மாநில தலைவர் புயலாக வீசினார்கள். இப்போது புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய அண்ணா நயினார் நாகேந்திரன் தென்றலாக வீசுவார், புதிய தென்றலாக வீசுவார் என்றுதான் பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். ஆகவே கட்சியிலே எந்த விதமான வேறுபாடுகளும் எதுவும் இல்லை. நேற்று நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு இருந்த அனைத்து மாநில தலைவர்களும் அந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். இது பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு எந்த கட்சியிலும் இங்கு பார்க்க முடியாது. ஆகவே இது அண்ணாமலை மாற்றம் என்பதற்கான அர்த்தம் இல்லை. அண்ணாமலை அவர்களுக்கு புதிய பதவி, புதிய உயர்வு பெறுகிறார் என்பதுதான் இதற்கு பொருளை ஒழிய இது தவறாக சொல்லியிருப்பீர்கள். இது அப்படிப்பட்ட கருத்துக்களே இல்லை. மக்களிடம் நீங்க தெளிவாக சொல்ல வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான கட்சி. அண்ணன் அவர்கள் மிக பழுத்த அரசியல்வாதி. புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போதே அம்மாவுடைய பாசறையை தமிழகம் முழுவதும் நிறுவியவர். அம்மாவின் செல்லப்பிள்ளையாக இருந்தவர். அவர் அம்மாவின் மறைவுக்கு பின்பு தனது கட்சியின் மீது இருந்த பற்றை சற்று குறைத்துக் கொண்டிருந்த நேரத்திலே பாரதிய ஜனதா கட்சியில தேசிய நீரோட்டத்தில் இணைத்துக் கொண்டு 8 ஆண்டு காலம் மிகச்சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள். அவர் சென்ற முறை நடந்த தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற குழு தலைவராக இருந்து வருகிறார்கள். நல்ல அரசியல் ஞானமும் அறிவும் பெற்றவர். அமைதியான சூழ்நிலையிலே வாழக்கூடியவர். அனைவரும் அரவணைத்து செல்லக்கூடியவர். இளைஞர்கள் மத்தியிலே இளைஞர்களோடு இந்நேரம் இளைஞர்களோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர். ஆகவே ஒரு புயலுக்கு பின் அமைதி என்று சொல்லுவதை போல ஒரு புயலாக எங்கள் வளம் வந்த அண்ணாமலை அவர்களோடு தென்றலாக வளம் வரக்கூடிய இரட்டை குழல் துப்பாக்கியாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகத்தை 3 ஆண்டு காலம் மிகச்சிறப்பாக வழிநடத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக அவர் வழிநடத்துவார். இந்த 2026 தேர்தல் வெற்றி பெறுவதற்கு அண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக செயல்படுவார் என்று நாங்கள் நம்புகிறோம்.